ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானு சரஸ்வதி அடிசல். வாங்க இன்றைக்கி மகாராஷ்டிரா ஸ்டைல் பனானா ஷீரா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு விநாயகர் சதுர்த்தி பிரசாதம். நம்ம அதுக்கு பனானா 2 எடுத்து நல்லா இது மாதிரி மசிச்சு வச்சுருக்கிறேன். ஒரு கப்பில் நான் ரவையை மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். அதே கப்பில் நான் எந்த அளவுக்கு ரவை எடுத்தனோ அந்த அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். ரவை எடுத்த கப்பில் ஒரு பங்குக்கு 3 பங்கு அளவுக்கு தண்ணி ஊற்றி கடாயில் நம்ம லைட்டாக உப்பு போட்டு காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சுட்டு இருக்குது. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ரவையை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது நல்லா கலந்து விட்டதும் லம்ஸ் ஃபார்ம் ஆகாமல் நம்ம தட்டு போட்டு மூடி வச்சு இது சிம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம். இப்போது இன்னொரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரியும் திராட்சையும் வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்திருக்கிற ரவையில் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற ஏலக்காய் தூளையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவோம். சர்க்கரை போட்டதும் இந்த மாதிரி நல்லா இலகி கொடுத்து நல்லா வெந்து வரும். இந்த சமயத்தில் நம்ம மசிச்சு வச்சுருக்கிற வாழைப்பழம் இருக்குது இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடலாம் சிம்மில் வச்சு. தேவைப்படுறப்ப நெய்யும் சேர்த்துக்கலாம் அடி பிடிக்காமல். இப்போது நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையும் சேர்த்து அந்த நெய்யும் சேர்த்து இதில் ஊற்றி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நமக்கு நெய் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டு நல்லா அந்த வாழைப்பழத்தையும் நல்லா மசிச்சு விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா போட்டு சிம்மில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பனானா ஷீரா ரெடி ஆகிடுங்க. இது மகாராஷ்டிரா ஸ்டைல் ரெசிபி. இது விநாயகர் சதுர்த்திக்கு அவங்க பிரசாதமாக செஞ்சு சாமிக்கு படைப்பாங்க. இந்த மாதிரி நம்ம செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.